கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாசம் டிசம்பர் மாசம் நிறைய சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். சில குடும்பத்திலே புதிய வருஷத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே இந்த வருஷத்துல நிறைய கேரல் ரவுண்டு இன்னுமாக ஒவ்வொரு சர்ச்சிலையுமே ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். சில வீடுகளில் இந்த மாசத்துடைய தேவைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில வீட்டில் கஷ்டமா இருக்கும், ட்ரெஸ் வாங்கணும், பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திப்பு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க, வேற வேற நாட்டில் இணைந்திருக்கிறீங்க. இந்த மாசம் முழுவதும் டிசம்பருக்குள்ள செய்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு தான் புதுசா இணைந்திருக்கிறீங்க அப்படின்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி காலையில் உள்ள மெசேஜ்லாம் முடிந்தா கேளுங்க. அதுல நிறைய கண்டென்ட் இருக்கு. கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து பேசிட்டு இருக்கோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 4 வசனம். இந்த 4 வசனங்களை தியானிக்கும் போது ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். முதல் பாயிண்ட் என்னன்னா, தரித்திரனுக்கு கொடுக்கிறவங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க, குறையாது அப்படிங்கிறது. ரெண்டாவது, தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஒரு வீட்டில் பிரச்சனை எப்போ வருது, சாபம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏழைக்கு விளக்குறவனுக்கோ தன் கண்களை விளக்குறவனுக்கோ. இப்போ நிறைய குடும்பத்தில் இப்போ நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம். அம்மா அப்பாட்டியும் பேசுறது கிடையாது, மாமியாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுக்க மாட்டாங்க, வீட்டில் வயசானவங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, டீச்சருக்கும் இப்போ கடைசி காலத்துல வாத்தியாருக்கும் இன்னுமா காலேஜ், அப்படி எல்லா பக்கமும் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ. நிறைய குடும்பத்தில் இப்போ நிறைய பிள்ளைகள் நிறைய பையங்கள்லாம் படிச்சுட்டாங்க. ஒரே பிள்ளையா இருக்கும், சில குடும்பத்தில் 2 பிள்ளைகளா இருக்கும், வீட்டிலேயே கிடந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை அழகா பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பத்திரமா வளர்ப்பாங்க. என் பிள்ளை என் பிள்ளைகள் வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தா திருமணம் முடிந்து வேற வீட்டுக்கு போயிடும். அந்த குடும்பத்தில் பார்த்தா அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுயம் உள்ள கிடக்கும். தான் தனக்கு தான் குடும்பம், அவ்வளோதான். ஏழை ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, தரித்திரர் எப்படி இருப்பாங்க, கஷ்டப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, சில குடும்பத்தில் தெரியாது. அது அவங்களும் சொல்லி தப்புல தெரியாது. இப்போ இன்னைக்குள்ள செய்தி நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். நான் மறுபடியும் கூட சொல்றேன், இந்த வருஷத்துல நம்ம டிசம்பர் மாசம் வந்துட்டோம். 11 மாசம் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கிருபையினால நம்ம டிசம்பர் மாசம் கடந்து வந்திருக்கோம். கொரோனா நேரத்திலே எத்தனையோ குடும்பத்துக்கு ஜெபிக்க எனக்கு கிருபை செய்தார் ஆன்லைன் மூலியமா. எங்க வீட்டில் மட்டும் 2 பேர் இறந்திருக்காங்க. இதுதான் ஒரு கொரோனாவுடைய ஸ்டேட்மெண்ட். நம்ம இன்னைக்கு வாழ்றோம் அப்படின்னா அது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே நம்ம எப்படி வாழலாம் பிரதர் அப்படின்னா, நன்மை செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க, ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், சிறுமைப்பட்டவர்கள், தரித்திரர், அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படிலாம் நம்ம செய்யும்போது பரலோகத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படும். சில குடும்பத்தில் யோசிப்பீங்க, பிரதர் எங்கள் வீட்டிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர். சில குடும்பத்தில் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து சில ஜெப குறிப்பு வரும்.
அந்த வீட்டில் ஜெப குறிப்புலாம் கேட்டிங்கன்னா பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவசர ஜெப குறிப்பாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்தில் அவசர சிகிச்சையில் இருப்பாங்க, வெளியே தெரியாது. சில குடும்பத்தில் ஆம்புலன்ஸில் போயிட்டுருப்பாங்க, ஐசியூவில் இருப்பாங்க. 2 நாள் முன்பாக ஒரு வயசான அம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. நாளைக்கு சொல்லுங்கம்மா என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு. என் ஃபேமிலியில் ஐசியூவில் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை தான், 7 மாதம் தான் ஆகுது அப்படின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்பெட்டில் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. திக்கற்ற பிள்ளைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஏழை எளிய ஜனத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒருவேளை நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், நானே ரொம்ப திக்கற்ற பிள்ளையா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, கீழ்ப்படிந்து, கை கொண்டு, உண்மையா வாழும்போது, நீதியை பின்பற்றும் போது, நியாயமா நடக்கும்போது, தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழும்போது நம்ம குடும்பத்தை உடனே ஆசீர்வதிப்பார். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்லை. ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது இப்படிலாம் இருக்க, அப்போ நம்ம எப்படிதான் வாழணும்? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். அப்ப நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, தரித்திரருக்கு கொடுக்கணும். அதுல ஒரு முக்கியமான வேர்டு வருது, தரித்திரருக்கு கொடுக்கணும். கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். அதனால இன்னையில இருந்து நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, தரித்திரருக்கு நம்ம கொடுக்கிறோமா? அதுல அடுத்த பாயிண்ட் வந்துட்டு, தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். அநேக சாபங்கள் அப்படின்னாலே அந்த வேர்டை நம்ம கொஞ்சம் சொல்லும் போதே கொஞ்சம் பயப்படத்தான் செய்யணும். ஏன்னா அநேக சாபங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு சாபம் 2 சாபம் அப்படின்னாலே நிம்மதி இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. விக்கிரத்துல இருந்திருக்கேன், பாவத்துல வாழ்ந்திருக்கேன், அக்கிரமத்துல வாழ்ந்திருக்கேன். மனம் திரும்பி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, பரிசுத்தம்னா என்ன, நீதினா என்ன, உண்மைனா என்ன, தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், ஜோதிகளின் பிதா, நான் சர்வ வல்லம் உள்ள தேவன் அப்படிங்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாந்தத்துல நான் வாசித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணர ஆரம்பிச்சேன். நானும் எல்லாரையும் போல ஒரு மனுஷன்தான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நான் இன்னும் பழகிட்டு தான் இருக்கேன், இன்னும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். உங்களை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான். ஆன்லைன் மூலியமா நீங்க டெய்லி செய்தி கேட்குறீங்களா? 31 நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே, ஜீவனை தந்ததுனாலே, அபிஷேகம் பண்ணதுனால மட்டும்தான் யூடியூப்ல பேச முடியும். இரவும் போலுமா செய்தி கேட்குறீங்களா? எனக்காக டெய்லி 1 நிமிஷமா ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 வாரம் முன்பா வெளியில போயிட்டு வரும்போது வண்டியில கீழே விழுந்துட்டேன். இன்னும் வரைய நெஞ்சு பகுதியில் வலிக்கு. அவ்வளவுதான் மனுஷனோட லைஃப். எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. முடிஞ்சா எனக்காக 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கோங்க. தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த அநேக சாபத்துல போய் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. எப்படி நம்ம சிக்கி கொள்றோம் அப்படின்னா, ஏழைக்கு கண்களை விளக்கும் போதுதான் நம்ம சிக்கி கொள்றோம். ஒருவேளை அன்னைக்கு நாள்ல நம்ம கையில ஏதாவது பணம் இருந்திருக்கும். நான் சில நேரத்துல வெளியில புறப்பட்டு போயிட்டு இருக்கும்போது ஏழை எளிஜனங்களை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 60% 50% கொடுத்துருவேன். சில நேரத்தில் என் கையிலையும் காசு இல்லைன்னா கொடுக்க முடியாது. அப்படியே நான் மாட்டியிருக்கேன். அதனால பல சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம், வெளியே தெரியாது. நம்மள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வோம். அவங்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று நம்மளால முடிந்தா செய்வோம். ஏன்னா டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்படின்னாலே நிறைய குடும்பத்தில் புது ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் சில குடும்பத்தில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வாசலில் உட்காந்து தர்மம் எடுத்துட்டு இருப்பாங்க.
அந்த பிள்ளைகள் பார்த்தா நைட் நேரத்தில் பார்த்தா ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அதனால் நிறைய குடும்பத்தில் ட்ரெஸ்ஸு போட்டு அழகாக சர்ச்சுக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் சர்ச்சு வாசலில் பார்த்தா திக்கற்ற பிள்ளைகள், ஏழை எளிய ஜனம், அனாதையாக இருப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருப்பாங்க. சர்ச்சு வாசலில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு போர் வாங்கி கொடுக்கலாம். அது எல்லாமே தர்மம் தான். தரித்திரருக்கு கொடுப்பவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துனுடைய பிறப்பை காலையில் தியானிக்கிறோம். இரவு நேரத்திலே நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம் என்பதை தியானிக்கிறோம். என் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்து வந்ததுக்கப்புறம், முழு நேர ஊழியத்து வந்ததுக்கப்புறம், நான் சர்ச்சில் கோயில் குட்டியார் இருக்கும்போது எனக்கு சில குடும்பத்தில் உதவி பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்பாகவே எங்கள் அம்மா உனக்கு ட்ரெஸ் இருக்காடா, சாப்பிட்டியா, வீட்டில் பணம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ஒரு திக்கட்ட பிள்ளை இவ்வளோதான் இருக்கேன். இவ்வளோதான் மனுஷோட லைஃப். ஆனால் நம்ம இன்னொரு ஏழை எளிய ஜனங்கள் தரித்திரருக்கு போய் உதவி செய்யும்போது அதன் மூலியமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சில குடும்பத்தில் யோசிப்பாங்க, எப்படினாலும் வாழலாம். கிடையாது. கிறிஸ்டியன் வாழ்க்கை ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு வாழ்க்கை. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு வியாபாரம் பார்க்க தான் தெரியும். கிறிஸ்துவர்கள் எப்படி வாழணும் எனக்கு தெரியாது. நான் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் அறிந்து கொண்டேன். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நல்ல செயல்களை கண்டு, அதனால இரவணத்திலே இந்த மாசத்திலே நிறைய தேவைகள் உண்டு. மறுபடியும் சொல்றேன், சில பரிசுத்தவான்கள் ட்ரெஸ் வாங்க நினைப்பாங்க, சில மிஷினரிமார் ட்ரெஸ் வாங்க நினைப்பாங்க, வடநாட்டில் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, மிஷினரிமார் இருப்பாங்க, வேற வேற இடத்துல முழு நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. அப்ப நம்ம யாரெல்லாம் நினைத்து பார்க்கணும் அப்படின்னா, பரிசுத்தவான்களை நினைத்து பார்க்கணும். கர்த்தருக்காக முழு நேரம் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே கர்த்தருக்காக ஓடிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தை நம்ம கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். நிறைய குடும்பத்தில் அந்த பிரச்சனை உண்டு. அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் வறுமையில் இருக்காங்க, யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, அவங்கள நம்ம கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபம் வரும். அப்படின்னா கண்களை விலைக்கு போயிடக்கூடாது. ஒருவேளை நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது கஷ்டப்பட்ட ஜனங்கள் யாராவது நின்னா அவங்களுக்கு என்னன்னாவது கொஞ்சம் கேட்கணும். நம்மளால கொடுக்க முடிந்தால் கொடுத்துருவோம். ஏன்னா சில குடும்பத்திலே வறுமையில் இருப்பாங்க, அவங்க வீட்டிலே நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அட்லீஸ்ட் நம்ம விசாரிக்கவா செய்யணும். ஹல்லேலூயா. தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தரித்திரனை ஒடுக்கிறவன். சில குடும்பத்துல மிகுந்த தரித்திரத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்கள போய் ஒடுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்குனவரை நிந்திக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணினான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவன், இரக்கம் பாராட்டுகிறவன், இரக்கம் செய்கிறவன், ஐயோ இவங்க தரித்திரரா இருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே, ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தேவனே கனம் பண்றாங்க. அதனால நம்ம கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கணும். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். பிறனை அவமதிக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஒருவேளை பிடிக்கலன்னா கிளம்பி போயிடணும். மற்றவங்களை அவமதிக்க கூடாது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அதுல ஒரு வேர்டு வருது, பாவம் செய்கிறான். சில குடும்பத்துல எப்படி பாவம் செய்யறாங்க அப்படின்னா, பிறனை அவமதிச்சு பாவம் செஞ்சிருந்தாங்க. பாவம் செய்யும்போது தேவனுடைய கிருபை இழந்து போயிடுவாங்க, தேவனுடைய மகிமை இழந்து போயிடுவாங்க.
அப்போ நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, யாரையாவது அவமதித்து பேசுகிறோமா, யாரையாவது தேவையில்லாமல் பேசுகிறோமா, அதை நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிறனை அவமதிக்கிறோன் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம உள்ளத்திலே மற்றவர்களை வெறுக்கும் போது பாவம் செய்யணும். மற்றவர்களை நம்ம வெறுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். தரித்திரனுக்கு இறங்குறவனோ, ஐயோ அவங்க தரித்திரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு இரக்க குணம் இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரு மனுஷன் எப்படிப்பா ஆசீர்வதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இரக்க குணம். இரக்க குணம் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா வெளியே தெரியாது. பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். என் இதயத்துல நான் உள்ளத்துல யாரையாவது வெறுக்கிறேன்னா, அப்படி இல்லைன்னா என் இதயத்துக்குள்ள ஒரு இரக்க குணம் இருக்கா, அந்த ரெண்டையுமே தேவன் பார்க்கிறார். சில குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் உள்ளத்துல வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுதே. சில நேரத்துல சில குடும்பத்துல பிரச்சனை அதிகமா இருக்கும், உள்ளத்துல வெறுத்துருவாங்க. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. உள்ளத்துல நம்ம வெறுக்கும் போது சில நேரத்துல பாவம் செஞ்சிருந்தாங்க, பாவம் செஞ்சிடும். அதே நேரத்துல தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான், ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் அப்படி இருக்கு. அடுத்தாப்புல கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் என்று எழுதப்பட்டிருக்கு. இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கருணை கண்ணன் இரக்கமாவே இருப்பாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவன் தன் ஆகாரத்தில் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல இப்போ களவாண்டு சேர்க்கிறது, அப்புறம் கொள்ளையடி சேர்க்கிறது, அப்புறம் பொய் பேசி சம்பாதிக்கிறது, அப்புறம் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு குடும்பத்துல எல்லா சொத்தையும் மொத்தமா அப்படியே அமைக்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படிம்பாங்க. உண்மையா வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து, நேர்மையா வாழ்ந்து, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா கூட அதுதான் தேவன் பார்க்கிறார். அதனால ஒரு மனுஷன் வேலை செஞ்சு சாப்பிட்டா தேவன் ஆசீர்வதிப்பார். பொய் சொல்ல வேண்டாம், தப்பான வழியில சம்பாதிக்க வேண்டாம். ஒழுங்கா 12 மாசம் நமக்கு ஜீவனை தந்திருக்காரு, உயிரை தந்திருக்காரு. உண்மையா வாழ்ந்து நமக்கு வரக்கூடிய பணம் போதும் அப்படின்னு சொல்லி இருந்தால் மட்டும்தான் பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். அவன் தன் ஆகாரத்தில் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கருணை கண்ணன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தன் ஆகாரத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறவன், தரித்திரருக்கு கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா. அதனால 4 வசனமே முக்கியமான வசனம் தான். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்தா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி அப்படின்னா கொஞ்சம் இரக்க குணம் இருக்கணும். இப்ப நான் வியாபாரத்துல இருக்கும்போது சில நேரத்துல நான் இரக்க குணம் இருந்துச்சு, சில நேரத்துல எனக்கு கடினமான குணமும் இருந்துச்சு. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, இரக்க குணம்னா என்ன, உண்மையா வாழ்றதுன்னா என்ன, பரிசுத்தமா வாழ்றதுன்னா என்ன, நேர்மையா வாழ்றதுன்னா என்ன, நீதியை பின்பற்றுன்னா என்ன, இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தான் அறிந்து கொண்டேன். அதனால நான் பிறக்கும் போதே அப்படிலாம் கிடையாது. 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன். இதை ஏன் அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் மனமாற்றம் தேவன் எதிர்பார்க்கிறார். உன் கையில பரிசுத்த வேதாந்தத்தை நான் எழுதி தந்துட்டேனே, நீ வாசித்திய எந்த அளவுக்கு கீழ்படிறன்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கொஞ்சமா கீழ்படி ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால இந்த நிமிஷம் உயிரோட இருக்கேன், அவ்வளவுதான். அதனால இரவு நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம். 11 மாசம் பாதுகாத்து 12ஆம் மாசத்துல நம்ம அழைத்து கொண்டு வந்துட்டார். அதுக்காக ஸ்தோத்திரம். புதிய வருஷத்துல நம்ம போயிடுவோம். கொடுக்கப்பட்ட நாளில் நம்ம ஏழை எளிய ஜனங்கள் தரித்திரத்துக்கு நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடியுதா, அது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும்
எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. அதை நாங்க உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். கிருபையின் காலத்திலே நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, திக்கற்ற பிள்ளையை கவனிக்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய, தரித்திரருக்கு கொடுக்க எங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறீங்கப்பா. உங்க கிருபை நாங்க யூஸ் பண்ணணும்ப்பா. எங்களுக்கு அப்பேற்பட்ட கிருபை தாங்கப்பா. எங்க எண்ணங்கள், எங்க சிந்தனைகள், நாங்க என்ன செய்யணும், ஏது செய்யணும், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும் போகாது. வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. வசன வாழ்க்கையா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு தகுதி இல்லப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துடக்கூடாதுப்பா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் என்ன செய்யணும், இந்த பூமியில வாழ்ற காலத்தில் நாங்கள் எப்படி வாழணும், யாருக்கெல்லாம் உதவி செய்யணும். எங்க இதயத்தை பார்க்குறீங்கப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான அல்லப்பா. எங்கள்கிட்ட எத்தனையோ குறை இருக்குப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதி இல்லை, கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. சில குடும்பத்தை டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருக்காங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, நைட் நேரத்தில் தூக்கம் வர மாட்டுக்கு, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. சில குடும்பத்துல வறுமை, சில குடும்பத்துல மாசம் 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 இஎம்ஐக்கு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாசமே பணம் போயிருது. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளை டாக்டர் படிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறட்டும். படிக்கிற பிள்ளைகள் செல்போன்லயோ, தேவையில்லாத கேம்லயோ, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லயோ, தேவையில்லாத பழக்கத்திலயோ போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவையில்லாத வெப்சைட்ல போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவையில்லாம செல்போன்ல போய் மூழ்கிடக்கூடாது. கர்த்தர் கிருபை தருவீங்களாப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், வாலிப பையனும் ரட்சிக்கப்படணும்ப்பா. நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் பைபிளை கையில் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்கப்பா. வேதனையா இருக்குப்பா. கர்த்தர் மனமிறங்குப்பா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அந்த வீட்டுல வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நைட் நேரத்துல டியூட்டில இருக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் நைட் டியூட்டில் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குங்க, கம்பெனியில் வேலை பார்க்குங்க, நைட் நேரத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்குங்க, வேறு வேறு இடத்துல அப்பா ட்ராவலிங்கில் எத்தனையோ குடும்பத்தில் வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறாங்க. நைட் நேரத்தில் சிகரெட்டு பழக்கமோ, புகையிலை பழக்கமோ, கஞ்சா பழக்கமோ, விபச்சார அடிமையிலையோ, மதுபான அடிமையிலையோ, விக்கிர வழிபாடுலையோ, ஏதோ ஒரு பாவத்தில் போய் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஷிப்லையோ, தேவையில்ல வெப்சைட்லையோ போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. உங்க பிள்ளைகளுக்கு உங்களோட ரத்தத்தினால பாதுகாப்பு வேணும்ப்பா. இயேசு ரத்தத்தினாலே அப்பா பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கணும்ப்பா, கர்த்தர் பாதுகாக்கணும்ப்பா, கர்த்தர் பாதுகாக்கணும்ப்பா. என் தேவன் மனம் இறங்கணும். நைட் நேரத்தில் யாரெல்லாம் அப்பா டிராவலிங் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சேமத்தை கட்டடுங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கட்டடுங்கப்பா. நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல டிராவலிங் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கை குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காங்கப்பா, சின்ன பிள்ளைகள் ஐசியூல இருக்காங்கப்பா, ஆபரேஷன் டெலிவரி ஆயிருக்கு. சில குடும்பத்துல தாயும் பிள்ளையுமா அவசர சிகிச்சையில இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில பரிதபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பிளா கட்டி இருக்குனாங்க. சில குடும்பத்துல சரீரத்துல பல இடத்துல கேன்சர்ல பரவி இருக்குனாங்க. சில குடும்பத்துல யூட்ரஸ்ல ப்ராப்ளம், சில குடும்பத்துல கர்ப்பப்பையில பிரச்சனை, சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்துல வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க. சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தூக்க மாத்திரை எடுக்கிறாங்க.
சில குடும்பத்துல மன அழுத்தத்துல இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. சில குடும்பத்துல வீட்டுல தனிமையா இருக்காங்க. ஆனா சரீரத்துல பலவீனம். ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாத சூழ்நிலை, படுத்த படுக்கையில இருக்காங்க. சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொரியாசிஸ்ல வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல ஹார்ட் ஆபரேஷன். சில குடும்பத்துல சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, மன அழுத்தம், டிப்ரஷன்ல இருக்காங்க, ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா கர்ப்பப்பையில, சில குடும்பத்துல அப்பா சரீரத்துல பல இடத்துல பிரச்சனை. சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டுப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கணும்ப்பா. துதிக்கிற குடும்பமா இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் அந்த இரவு நேரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி கேட்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. நீங்க தொட்டாலே சுகமாயிருப்பா. எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் தொட்ட உடனே சுகமாயிருப்பா. சில குடும்பத்துல கையில பிரச்சனை சொன்னாங்கப்பா. சரீரத்துல பல இடத்துல பிரச்சனை சொன்னாங்கப்பா. முட்டுல அப்பா போல்ட் போட்டிருக்காங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகம் வேணும்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். சில குடும்பத்துல வயசாயிட்டு அதன் மூலியமா இருக்கக்கூடிய பலவீனம் டெய்லி மாத்திரை எடுக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பூர்ண சுகம் தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. நாங்க நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி அன்பு கூறுகிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. கர்த்தருடைய கற்பனையை கைக்குள்ளுற பிள்ளைகளா மாறணும்ப்பா. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறாங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா சத்துரு கிரியைகளும் அழிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்க. நிறைய நேரத்துல தடை 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 தடையெல்லாம் நீக்கி போட்டு வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. லோன்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, கடன்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, சில குடும்பத்துல அப்பா ஃபைனான்ஸ்ல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, வட்டிக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சில குடும்பத்துல ஒவ்வொரு மாசமும் பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குதுப்பா. அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்கள ஆசைப்படுறாங்க. எல்லா வாசல்லாம் திறந்துதாங்க. மிஷனரிமாருடைய தேவையெல்லாம் சந்திங்க. பரிசுத்தவான்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க ராஜா. இந்த மாசத்துல யாரெல்லாம் புது ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாசத்துல கிறிஸ்துனுடைய பிறப்புல நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும்ப்பா. நாங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும்ப்பா. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. நாங்க கர்த்தருக்காக வாழணும்ப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இந்த வருஷத்துல நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. ஏதோ நாங்க கடமைக்கு சர்ச்சுக்கு போயிடக்கூடாதுப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கலாம் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிங்க. அதிகாலையில் உம்முடைய சமூகத்துல கண் விழிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, ஜீவனை தாங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும். சில குடும்பத்துல கற்பனை ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமறிங்க ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க தாய் மூலியமா கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரிக்கு பொறுப்புறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணம் முடிகிற வயசு தாண்டுது. கர்த்தர் நல்ல குடும்பமா தாங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை வருது. கணவர் விபச்சார அடிமையில இருக்கிற சில குடும்பத்துல போதை அடிமை, சில குடும்பத்துல மதுபான அடிமை, எத்தனையோ பாவம் பொல்லாத சத்ரு சகல கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். விக்கிர வழிபாடுல இருக்காங்க அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். மாந்திரிகம் புள்ளி சுனியம் ஏவல் எந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமைக்காங்களோ சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும். இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. அதிகாலையில் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. செல்போன்ல தேவையில்லாம அப்பா எந்தெந்த குடும்பத்துல மூழ்கி போய் கிடக்குறாங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும்.
இந்த நாளிலும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தரா இயேசு ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா பேச உயிர் பெற்றப்பட்ட கிருபைக்கா நன்றி. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியான நீங்க பேசுங்க. அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியான நீங்க பேசுங்க. இந்த சேனல் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக அறிந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்து கர்த்தருடைய வழியிலே நடந்து கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக வாழ்ந்து சுயத்தை வெறுத்து தன்னை வெறுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நாங்கள் வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க கூட நீங்க இருங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். முதியோர் இல்லத்துல இருக்காங்கப்பா. பிள்ளைகள் பார்க்க வர மாட்டுக்கு சரீரத்துல பலவீனம் தாங்க முடியல. பிள்ளைகளை பார்க்க கத்த கிருபை செய்யுங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வேற வேற இடத்துல இருக்காங்க. அந்த பிள்ளைகளை கத்த பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனையோ தேசத்துல இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்தலாம். கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அடியேனை அர்ப்பணிக்கிறேன். யூடியூப் மூலியமா இணைந்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களோட ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நீங்க ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்மஸ் தேவைக்காக இந்த மாசம் எத்தனையோ குடும்பத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தர் மட்டும்தான் சந்திக்க முடியும். அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வீட்டுள்ள வாசல்லாம் திறக்கப்படும். காட் பிளஸ் யூ. என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஒரு நிமிஷமா ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தின் மூலியமா தாங்க. நாங்கள் இருக்கிற வீட்டில் மாடியில் ஒரு செட்டு போட ஆசைப்படுறோம். நிறைய தேவைகள் இருக்கு. எல்லா தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.